குரல் கேட்டு அருளாயோ தலைவா, வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் கேட்டு அருளாயோ தலைவா. நடமெல்லாம் எனக்கென்று தேடும் குணம், இனி நாள்தோறும் எனக்கென்று வரம் கேட்கின்றேன். நடமெல்லாம் எனக்கென்று தேடும் குணம், இனி நாள்தோறும் எனக்கென்று வரம் கேட்கின்றேன். வழியாக பிறர்க்கு என்னை அழித்திட்ட பின், வழியாக பிறர்க்கு என்னை அழித்திட்ட பின், என் பரிசாக உன்னை கேட்கும் வரம் கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பாஸ்கா 5ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். இன்றைய நாளில் நம் இறைமகன் இயேசு நமக்கு ஓர் அன்பு கட்டளை நமக்குள் விதைக்கிறார். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் எவ்வாறு தன் பணியை செய்தாரோ அதேபோல் நம்மையும் அந்த பணியை செய்வதற்கும் தொடர்வதற்கும் அழைக்கிறார். நாம் அவரின் சீடராக மாற நமக்கு ஓர் பணியை கூறுகிறார். நாம் நம்மை போல் மற்றவரிடமும் அன்பு செலுத்தும் அன்பில் இருந்துதான் அவரின் சீடராக மாற முடியும் என்கிறார். இயேசுவை விட்டு விலகிச் சென்ற யூதாஸ் போல் இல்லாமல் இறைமகன் இயேசுவின் இதயத்தை தேடி வரும் அன்பு சீடராக மாற இத்திருப்பலியில் இணைவோம். இறை ஆசீர் பெறுவோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது அஜீஸ் பிறந்தநாள் நன்றியாகவும், உடல் உள்ள சுகத்திற்காகவும், வேலை வாய்ப்பிற்காகவும், நினைக்கும் காரியங்கள் நிறைவேறும்படியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்தோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியின் மூலமாக இறை அருளுக்காக ஆசீருக்காக மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா மறை பொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவு பெற செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவுளம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனங்கள் 21 முதல் 27 முடிய. அந்நாட்களில் பவுலும் பர்னபாவும் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசிதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறை வார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்துவிட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. என் பக்கம் இருக்கின்றார், அவர் என்னோடு இருக்க எந்நாளும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவேன். அவர் என்னோடு இருக்க எந்நாளும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவேன். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 1-5 முடிய. யோவான், நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்துவிட்டன, கடலும் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிலிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாயிருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெருங்குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார்கள். அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார்கள். அவரே அவர்களுடைய கடவுளாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்துவிட்டன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகின்றேன் என்று கூறினார். மேலும் அவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மை உள்ளவை என எழுது என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. செலுத்துங்கள் இன்னும் புதிய கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 13, இறை வசனங்கள் 31 முதல் 35 முடிய. யூதாசு இறுதி ராவுணவின் அறையை விட்டு வெளியே போன பின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன்.
ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் இன்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒன்றின் தொடக்கம் அல்ல அதன் முடிவே கவனிக்கத்தக்கது என்று சபையுரையாளர் கூறுகின்றார். சபையுரையாளர் புத்தகம் 7வது அதிகாரம் 8வது இறை வசனத்திலே வாசிக்கின்றோம். இன்றைய வாசகங்களும் ஒன்றின் தொடக்கமல்ல அதன் முடிவே கவனிக்கத்தக்கது என்கின்ற சிந்தனையை நமக்கு தருகின்றன. ஒரு முறை புதியதாக குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய குருவின் முதல் நன்றி திருப்பலியில் ஒரு வயது முதிர்ந்த நல்ல அனுபவம் மிக்க ஒரு குருவானவர் மறையுரையாற்றினார். அந்த புதிய குருவிற்கு அறிவுரை வழங்குவது போன்று தன்னுடைய மறையுரையை அந்த முதிர்ந்த அனுபவம் மிக்க குரு கட்டமைத்திருந்தார். தன்னுடைய மறையுரையிலே இவ்வாறாக சொன்னார்: புதிய குரு அவர்களே, நீங்கள் இன்று புதிதாக பொலிவுற்று திகழுகின்றீர்கள். புதிய ஆடை, புதிய திருப்பலி உடை, புதிய திருப்பலி பாத்திரம், ரசக்கிண்ணம், புதிய உறவுகள், இன்னும் அதிகமான கைதட்டல்கள், வாழ்த்துக்கள் என்று அனைத்தும் இன்றைய தினத்திலே உங்களை வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றன. புதியதாக நீங்கள் பொலிவுற்று திகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அனைவரும் உங்களுடைய கைகளை முத்தம் செய்கின்றார்கள், உங்களை கட்டி அணைக்கின்றார்கள், முதன்மையான இருக்கையிலே உங்களை அமர வைக்கின்றார்கள், ஏராளமான பொன்னாடைகளை உங்களுக்கு போர்த்துகின்றார்கள். உங்களுடைய உறவுகளுடைய வீட்டிலே உங்களை சிறப்பாக வரவேற்கிறார்கள். எங்கு சென்றாலும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைத்து கொண்டே இருக்கிறது. அன்பு புதிய அருட்பணியாளரே, இது ஒரு மாதத்திற்குத்தான். ஒரு மாதத்திற்கு பிற்பாடு நீங்கள் பழையதாகி விடுவீர்கள். இதுவரையில் உங்களை சுற்றி நின்று கொண்டிருந்த கூட்டம் உங்களை சுற்றி இருக்காது. நீங்கள் தனித்து விடப்படுவீர்கள். இன்னும் 25 ஆண்டுகள் கழித்து நீங்கள் வெள்ளி விழா கொண்டாடுகின்ற பொழுது, அல்லது இறைவன் விரும்பினால் 50 ஆண்டுகள் கழித்து பொன்விழா கொண்டாடுகின்ற பொழுது இதே கூட்டம் திரும்பவும் வரும். உங்களுக்கு மாலைகளை போடும், முதன்மையான இருக்கையிலே உங்களை அமர வைக்கும், உங்களை கட்டி அணைத்து வாழ்த்தும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைவதற்கு அதற்கு இடைப்பட்ட நாட்களையும் நீங்கள் நல்ல விதத்திலே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு மாதம் கழித்து உண்மையான உங்களுடைய அருள் பணி வாழ்வானது தொடங்க ஆரம்பிக்கும். அதிலிருந்து அதனை நீங்கள் எப்படி நிறைவு செய்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் உங்களுடைய பணிவாழ்வு அமைந்திருக்கிறது என்று அவர் சொன்னார். இந்த ஒரு மாத இந்த ஆடம்பரங்களை, இந்த ஒரு மாத விருந்து உபசரிப்புகளை மட்டும் நீங்கள் அருள் பணி வாழ்வு என்று நினைத்து விடக்கூடாது. இது ஒரு சிறிய தொடக்கம்தான். ஆனால் அதற்கு பிற்பாடு நீங்கள் தொடங்கி முடிக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வுதான் முக்கியமானது என்று அவருக்கு அறிவுரை கூறினாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது அருள் பணி வாழ்வுக்கு மட்டுமல்ல, நம்முடைய குடும்ப வாழ்வுக்கும் பொருந்தும். புதியதாக திருமணமான அந்த தம்பதியினர் மிகவும் மகிழ்ச்சியாக தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிப்பார்கள். உறவினர்கள் எல்லாம் அவர்களை தங்களுடைய வீடுகளுக்கு விருந்துக்கு அழைப்பார்கள். புதிய ஆடைகளை அவர்களுக்கு எடுத்து கொடுப்பார்கள்.
வெளி ஊர்களுக்கு வெளிநாடுகளுக்கு சுற்றுலா தேனிலவு சென்று வாருங்கள் என்று மகிழ்ச்சியோடு அனுப்பி வைப்பார்கள். தொடக்கத்திலே கணவன் தன்னுடைய மனைவியை மிகவும் அன்போடு மிகவும் அரவணைப்போடு பார்த்து கொள்வான். இதெல்லாம் எவ்வளவு நாளுக்கு? 1 மாதம், 2 மாதம் அல்லது ஒரு 3 மாத காலத்திற்கு. மானே, தேனே, கண்ணே, மணியே, முத்தே என்று ஆரம்பத்தில் தொடங்குகின்ற அந்த உறவு அந்த 3 மாதம் கழிச்சு எப்படி ஆயிடுது? சனி என ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கிற? தொடக்கத்தில் இருந்த அன்பு, தொடக்கத்தில் இருந்த பாசம் மறைய ஆரம்பிக்கிறது. பழசாயிற்று. புதுசா இருக்கும்போது தான் எல்லா கொண்டாட்டமும், எல்லா ஆடம்பரங்களும், எல்லா உபசரிப்புகளும். அதற்கு பிற்பாடு, பழையதான பிற்பாடு அதனை கண்டுகொள்ள ஆளில்லை. அன்பு மக்களே, இப்படி பழையதாகிவிட்ட நம்முடைய வாழ்வை நாம் எவ்வாறு ஒரு நிறைவுக்கு கொண்டு வருகிறோம், எவ்வாறு ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்வின் மகிழ்ச்சி அடங்கியிருக்கிறது, வாழ்வினுடைய அர்த்தம் அடங்கியிருக்கிறது. கடவுள் தான் தொடங்குகின்ற அனைத்தையும் நிறைவுறச் செய்கின்றார். அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றன. கடவுள் எவ்வாறு தன்னுடைய பணியை நிறைவுறச் செய்கின்றாரோ அதே போல அவருடைய பிள்ளைகளாகிய நாம் தொடங்குகின்ற காரியத்தை நல்ல விதத்திலே நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பாக இருக்கின்றன. முதல் வாசகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அங்கே பவுல், பர்னபா பல இடங்களுக்கும் சென்றுவிட்டு ஆண்டவரை குறித்த செய்தியை அறிவித்துவிட்டு திரும்பி வருகின்றார்கள். குறிப்பிட்ட பகுதியை வந்த பிற்பாடு அங்குள்ள சகோதர சகோதரிகளை அவர்கள் திடப்படுத்துகிறார்கள். பலவித வேதனைகளுக்கு மத்தியில்தான் நாம் இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று தங்களுடைய அனுபவத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். பவுல், பர்னபா மற்ற திருத்தூதர்கள் நற்செய்தியை அறிவிக்க பல இடங்களுக்கும் சென்றபோது அவர்கள் பல இடர்பாடுகளை சந்தித்தார்கள். அப்படி இடர்பாடுகள், இன்னல்கள், துயரங்கள் அவர்களை நெருங்கிய பொழுது அவ்வளவுதான், முடிந்துவிட்டது, இனி இறை பணியை ஆற்ற முடியாது என்று அவர்கள் தங்களுடைய பணியை முடித்து கொள்ளவில்லை. ஆண்டவருடைய உடனிருப்பை நம்பி தொடர்ந்து இறைப்பணியை இன்னும் ஆழமாக, இன்னும் அதிகமாக அவர்கள் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட அவர்களுடைய அந்த அனுபவத்தை மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் கொடுக்கின்றார்கள். வாழ்க்கையிலே கஷ்டம் வந்தவுடனே, வேதனை வந்தவுடனே நாம் தளர்ந்து விடக்கூடாது. வேதனைகள் வழியாகத்தான் நாம் மீட்படைய முடியும், வேதனைகள் வழியாகத்தான் நாம் இறையாட்சிக்கு உட்பட முடியும் என்கின்ற அருமையான ஒரு வாழ்வியல் படிப்பினை அவர்கள் எடுத்துரைப்பதை பார்க்கிறோம். இரண்டாவது வாசகத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அங்கே யோவான் அருமையாக ஆண்டவருடைய செய்தியை எடுத்து கூறுகிறார். ஆண்டவர் கூறுகிறார், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன், பழைய மண்ணகமும் பழைய விண்ணகமும் மறைந்து போயின, நான் புதிய மண்ணகத்தையும் புதிய விண்ணகத்தையும் உருவாக்குகிறேன் என்று சொல்லுகின்றார். ஆக கடந்த காலத்தில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள், வருத்தங்கள் எல்லாம் மறைந்துவிடும். வாழ்க்கையிலே சோகங்கள் வந்துவிட்டனவே, வாழ்க்கை ஒரே பிரச்சனையாக இருக்கிறதே என்று கடந்த காலத்தையே நாம் நினைத்து கொண்டிருக்க கூடாது. அவ்வளவுதான், முடிந்து விட்டது என்று நாம் வாழ்க்கையை பாதியிலே முடித்து கொள்ளக்கூடாது. ஆண்டவருடைய உடனிருப்பை நம்பி தொடர்ந்து நாம் பயணிக்க வேண்டும், வாழ்வை ஒரு நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் கடவுள் அனைத்தையும் புதியதாக மாற்றுகிறேன், உங்களுடைய பிரச்சனைகளை நான் நீக்குகிறேன் என்று சொல்லுகிறார். இனிமேல் அழுக இராது, சாவு இராது என்கின்ற ஒரு அருமையான ஆறுதல் மொழிகளை அவர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிற பொழுது அந்த இறுதி ராவுணவின் முடிவிலே ஆண்டவர் தன்னுடைய சீடர்களோடு பகிர்ந்து கொண்ட செய்தி. அப்பொழுதுதான் யூதாஸ் இஸ்காரியோத்து அங்கிருந்து அந்த விருந்திலிருந்து கலந்து கொண்டு வெளியே சென்றிருக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், மானிட மகன் மாட்சிப்படுத்தப்படுகின்றார், மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். இங்கே மாட்சி என்று யோவான் நற்செய்தியாளர் குறிப்பிடுவது ஆண்டவருடைய பாடுகள், ஆண்டவருடைய இறப்பு மற்றும் உயிர்ப்பினுடைய அடையாளமாக இருக்கின்றது.
தன்னுடைய பாடுகளோடு தன்னுடைய இறப்போடு தன்னுடைய வாழ்வு முடிந்து விடவில்லை. அதையும் கடந்த உயிர்ப்பின் மாட்சியை தந்தை கடவுள் எனக்கு அருளினார் என்று அங்கே ஆண்டவர் எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக வாழ்க்கையானது கஷ்டத்தில் முடிந்து விடாது, சோகத்தில் வேதனையில் முடிந்து விடாது. அதையும் கடந்த ஒரு மாட்சி, மணி மகுடம், மகிழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது. எனவே நம்பிக்கையோடு அன்போடு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்குங்கள் என்று தன்னுடைய சீடர்களுக்கு இயேசு அருமையான ஒரு செய்தியை கொடுப்பதை பார்க்கிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை சிறு சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தொடங்குகின்ற செயல்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வருகிறோமா? நிறைவை நோக்கி நாம் பயணிக்கிறோமா? அல்லது ஏதாவது பிரச்சனைகளை நாம் சந்தித்தவுடன், வாழ்க்கையில் ஏதாவது அடிபட்டவுடன் அப்படியே அதனை முடித்து கொள்ள முயற்சி செய்கிறோமா? ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு நாம் பயணித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக துன்பங்களுக்கு மத்தியிலும் துயரங்களுக்கு மத்தியிலும் நாம் வெற்றி நடைபோட ஆண்டவர் நம்மோடு உடன் இருப்பார். ராபின் சர்மா என்கின்ற ஒரு எழுத்தாளர் அருமையாக சொல்லுவார், நீங்கள் உங்களுடைய வாழ்வின் இறுதியை மனதில் வைத்து கொண்டு செயல்படுங்கள். உதாரணத்திற்கு அவர் சொல்லுவார், உங்களை குறித்து மற்றவர்கள் என்ன நினைக்க வேண்டும் அல்லது நீங்கள் இறந்த பிற்பாடு அவர்கள் என்ன சொல்ல வேண்டும் என்பதை நீங்களே ஒரு பேப்பரில் எழுதுங்கள் என்று சொல்லுவார். இவர் இத்தனை பட்டங்களை பயின்றிருந்தார், இத்தனை நண்பர்களை தனதாக்கி கொண்டிருந்தார், இவர் மிகவும் அன்பான மனிதனாக வாழ்ந்திருந்தார், இவரை போல இந்த உலகத்திலே யாரும் ஒரு தாராள மனதோடு வாழவே இல்லை என்று உங்கள் இறப்பிற்கு பிற்பாடு உள்ள அந்த இறப்பு செய்தியை நீங்கள் எழுதிவிட்டு அதனை உங்களுடைய வாழ்வாக்க முயற்சி செய்யுங்கள். அப்படி நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வு ஒரு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாமும் நம்முடைய வாழ்க்கையை சிறு சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய தொடக்கம் நன்றாக இருந்திருக்கிறது, இப்பொழுது நான் பயணிக்கின்ற இந்த வாழ்வு எப்படி இருக்கிறது? நான் துன்பத்திலேயே மூழ்கி கிடக்கிறேனா அல்லது இறைவன் என்னோடு பயணிக்கிறார் என்கின்ற நம்பிக்கை உணர்வோடு இறைவன் எனக்காக நிலை வாழ்வை வைத்திருக்கிறார் என்கின்ற அந்த ஆழமான நம்பிக்கையோடு நான் பயணிக்கிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம். அப்படி துன்பங்களுக்கு மத்தியிலும் துயரங்களுக்கு மத்தியிலும் நம்முடைய வாழ்க்கை பாதையில் நம்பிக்கையோடு பயணிக்க தேவையான வரத்தை கேட்டு தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவனுடைய அருள் வேண்டி ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
படைத்து பாதுகாத்து பராமரித்து வரும் எல்லாம் வல்ல இறைவனிடம் நம்முடைய உள்ளத்து விருப்பங்கள், தேவைகள், மன்றாட்டுக்களை எல்லாம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். நோய்கள் அன்பே இறைவா, பல நோய்கள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப நம் திரு அவையை வழிநடத்தும் அனைவரும் தங்களது பணிவாழ்வில் உள்ள வேதனைகளை மாற்றி அவர்களது பணிவாழ்வு சிறக்க தேவையான ஆற்றலை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, இதோ கடவுளின் உறவிடம் மனிதரின் நடுவே உள்ளது என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப நாங்கள் செய்யவிருக்கும் அனைத்து காரியங்களிலும் நீர் எங்களோடு உடன் இருந்து ஆசீர்வதிக்குமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றல் தருபவரே எம் இறைவா, எங்களது உலக வாழ்வில் எவ்வளவு வேலை கொண்டிருந்தாலும் இறை வார்த்தையை வாசிக்க உணர தேவையான ஆசீர்வதிக்கவும் ஆற்றலை தந்தருள எங்களுக்கு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாப்பவரே எம் இறைவா, எம் குழந்தைகள் அனைவரும் ஆரோக்கியமான உடலையும் அவர்களது கல்வி தேவையான உமது தூய ஆவியின் துணையையும் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். பேரின்ப பரம்பொருளே எங்கள் இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் நம்பிக்கையோடு உம்மிடத்திலே கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய இதுவும் உங்களுடைய இதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இயல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உமையினு மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுனிடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம்.
ஆண்டவரே, நீர் என்னிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும்.
எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய இணையோர் வௌவால் தொத்தியில் நாளை 9ஆம் திருவிழா. நாளை 9ஆம் திருவிழாவை முன்னிட்டு அங்கு நற்செய்தி கூட்டமானது நடைபெறுகிறது. திருவிழா மாலை ஆராதனை நடைபெறாது, மாறாக நற்செய்தி கூட்டம் நடைபெறும். நம்முடைய பங்கிலை தவக்கால தியானத்தை வழிநடத்திய அருட்தந்தை தாமஸ் அடிகளார் அவர்கள் வருகை தருகிறார்கள். எனவே அன்பு மக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அந்த நற்செய்தி கூட்டத்தில் பங்கேற்று இறைவனுடைய அருளை ஆசிரை நிறைவாக பெற்று செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை மாலை 6:30 மணிக்கு இந்த நற்செய்தி கூட்டம், சுகமளிக்கும் நற்செய்தி கூட்டமானது ஆரம்பமாகின்றது. 8:30 9 மணிக்குள்ளாக முடிந்துவிடும். அதற்கு பிற்பாடு செவ்வாய்க்கிழமை அதிகாலை 1 மணிக்கு வௌவால் தொத்தியில் புனித அந்தோணியார் ஆலய திருவிழா திருப்பலியானது நடைபெறும். அதிலும் அன்பு மக்கள் கலந்து சிறப்புக்கும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். தொடர்ந்து நம்முடைய இணையூர் புதுப்பட்டியில் வியாழக்கிழமை இரவு 10 மணிக்கு திருவிழா திருப்பலியானது நடைபெறும். அந்த பலியிலும் அன்பு மக்கள் கலந்து கொண்டு குழந்தை இயேசுவினுடைய அருளை ஆசிரை நிறைவாக பெற்று செல்ல அன்போடு அழைக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை நம்முடைய பங்கிலே விடுமுறை விவிலிய பள்ளி வகுப்புகள் சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்த ஒவ்வொருவருக்கும், பெற்றோருக்கும் மற்றும் ஒவ்வொரு நாளும் சிற்றுண்டிகள், தேநீர், குளிர்பானங்கள் வழங்க உதவிய நல்ல உள்ளங்கள் ஒவ்வொருவருக்கும் நெஞ்சம் நிறை நன்றிதனையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையான திராட்சை செடி நானே, நீங்கள் கொடிகள் என்கிறார் ஆண்டவர். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.
திருப்பலி நிறைவேற்றிய நம் பங்கு தந்தையின் உடல் சுகத்திற்காகவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் போற்றி மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.